ആറാവത് ശ്ലോകം. കാശിഷ്ണുന കനകവർണ്ണ വിഭൂഷണേന ഭ്രാജത് കപോല വദനോ വിലസത് കിരീടഃ അഷ്ട ആയുധൈഃ അനുചരൈഃ മുനിഭിഃ സുര ഇന്ദ്രൈഃ ആസേവിതഃ ഗരുഡ കിന്നര ഗീത കീർത്തിഃ. കാശിഷ്ണുനാ കനകവർണ്ണ വിഭൂഷണേന ഭ്രാജത് കപോലവദനോ വിലസത് കിരീടഃ അഷ്ടായുധൈരനുചരൈർമുനിഭിഃ സുരേന്ദ്രൈരാസേവിതോ ഗരുഡ കിന്നര ഗീത കീർത്തി. வைகுண்டநாதனாயிருக்கிற நாராயணனையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. காசிஷ்ணுனா நன்னா பிரகாசிக்கிற வைகுண்டநாதன். கனகவர்ண விபூஷணேனா சொர்ணவர்ண அலங்காரங்களோடு கூடின வைகுண்டன். பிராஜத் கபோல மின்னித்தளங்கர கவிழ்த்தடங்களோடு கூடின வைகுண்டநாதன். பிராஜத் வதனா மின்னித்தளங்கர உதடுகளோடு கூடியிருக்கிற பகவான். பகவானோடு கன்னத்துல காதுல இருக்கிற மகர குண்டலங்கள், கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பம் மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு திளங்கி நிற்கிறது. அப்படி இருக்கிற பகவானோடு முகத்துல இருக்கிற அந்த உதடுகளை பார்க்கறதுக்கு கூட என்னொரு அழகு. விலசத் கிரீடஹா நன்னா ஜொலிக்கிற வைடூரியம் முத்து பவிழமெல்லாம் பதிச்ச நவரத்ன கல்லு பதிச்ச கிரீடம். அஷ்ட ஆயுதைகி 8 கைகளில 8 தரம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கிற பகவான் ஆதிநாராயணன். சார்ங்கம் அப்படிங்கிற வில்லு, நந்தகம் அப்படின்னு பேர் இருக்கிற வாள், கௌமோதகி அப்படிங்கிற கதை, பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, நாராயண அஸ்திரம், சுதர்சன சக்கரம், பரிஜை, அதே மாதிரி பிரகிருதியோடு சிம்போலா இருக்கிற தாமரப்பூ, இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கார் பகவான் 8 கைகளிலையும். அப்படி இருக்கிற பகவான் அங்க பிரஜேதஸ்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். அனுஜரைகி வைகுண்டத்துல இருக்கிற பகவானோடு பார்ஷதர்களோடு கூடிட்டு, முக்கிய பார்ஷதர்களோடு கூடிட்டு, நந்தன் சுனந்தன் இப்படியெல்லாம் இருக்கிற பார்ஷதர்களோடு கூடிட்டு, முனிபிகி நிறைய மாமுனிகளோடு கூடிட்டு, சப்தரிஷிகளோடு கூடிட்டு, சுரா தேவ இந்திரைகி சிரேஷ்டர்களாலேயும், இந்திரன் வருணன் அக்னி வாயு குபேரன் யமன் சூரியன் சந்திரன் இப்படியெல்லாம் இருக்கிற தேவர்களோடு கூட்டத்தாலேயும் ஆசேவிதா நன்னா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜிக்கப்பட்ட பகவான். கருடா கருடன் அப்படிங்கிற கிண்ணரா கிண்ணரன். கீத கீர்த்திகி ரக்கையடிச்சுண்டு சமகானம் பாட
பகவான் அங்க வந்து சேர்ந்தார். கருடன் அப்படிங்கிற கிண்ணறன் தன்னோட ரெக்கைய அடிச்சு அந்த ரெக்கை சத்தம், ரெக்கையிலேருந்து வர அந்த ஏரோடு அந்த சத்தம் அப்படிங்கிறது சாமகானமாயிட்டு அங்க பாடப்பட்டது. பகவான கருடன் ரெக்கைகளால சாமகானத்தால ஸ்துதிச்சார். கருடனோடு அந்த ரெக்கைகளோடு சத்தத்தை சாமகானத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு, சாம வேதத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொல்லப்படுறது. பிருஹத், ரதந்திரம் இப்படி இருக்கிற 2 பேர்களாக்கும் சாமவேதத்தில் இருக்கிற நாமங்களாக்கும் அந்த கருடனோடு ரெக்கைகள் புறப்படுவிக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற பகவான் அங்க பிரஜேதசுகளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். சாமவேத மந்திரத்வனி புறப்படுவிச்சுண்டு பகவானோடு வாகனமாயிருக்கிற கருடன் சாமவேத ஸ்வரூபனாக்கும் பகவான், அப்படி இருக்கிற பகவான் மகாவிஷ்ணு சாமகான பிரியனாக்கும். அப்படி இருக்கிற அந்த பகவான சாமகானங்களால ஸ்துதிச்சுண்டு கருடன் அந்த கருடனுக்கு மேலே ஏறி உட்காந்துண்டு பகவான் அங்க பிரஜேதசுகளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். 7வது ஸ்லோகம். பீனாயத அஷ்டபுஜ மண்டல மத்தியலக்ஷ்மியா ஸ்பர்தது ஸ்ரீயா ஸ்பர்தஸ்ரீயா பரிவிருதः வனமாலயா ஆத்யः பர்ஹிஷ்மதः புருஷ ஆஹா சுதான் பிரபன்னான் பர்ஜன்யநாத ஹிருதயா சக்ருண அவலோகः பீனாயதாஷ்டபுஜமண்டலமத்யலக்ஷ்ம்யா ஸ்பர்தஸ்ரீயா பரிவிருதோ வனமாலயாத்யா பர்ஹிஷ்மத புருஷ ஆஹசுதான் பிரபன்னான் பர்ஜன்யநாதருதயா சக்ருணாவலோக. வட்சஸ்தலத்திலே சோபிக்கிற லக்ஷ்மி தேவியோடு கூடின பகவான், வனமாலையெல்லாம் போட்டுருக்கிற பகவான், பகவான சரணம் பிராபிச்ச பிரஜேதசகள் கிட்ட இடிநாதம் மாதிரி இருக்கிற கம்பீர வாக்குகளால இப்படி சொன்னார். பீனாயத அஷ்டபுஜ மண்டலா, பகவானோடு கைகளோடு கூட்டம், பீனம் சொன்னா தடிச்ச கைகள், ஆயதம் அப்படின்னா நல்லா நீட்டமா இருக்கிற கைகள், தடிச்சு நீண்ட பகவானோடு திருக்கரங்கள். பீனாயத அஷ்டபுஜ மண்டலா, பகவானோடு 8 கைகளோடு அந்த ஒரு கூட்டம், 4 பக்கத்துக்கும் விரிஞ்சு நிற்கிறது. மயில் பீலி மாதிரி, மயில்கள் பீலி விடர்த்தி நிற்கிற மாதிரி அந்த கைகள் நிற்கிறது. பகவான் கைகளை மயில் பீலி ரெக்கைய விரிச்சுண்டு நிற்கிற மாதிரி நிற்கிறார். பகவானோட 8 கைகள் வட்டமா பறந்து நிற்கிறது. மத்திய லக்ஷ்மியா, அந்த வட்டமா இருக்கிற கைகளுக்கு நடுவுல
மயில்பீலி தோகை மாதிரி விரிஞ்சு நிற்கிற பகவானோடு கைகளுக்கு நடுவில் அந்த கையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாக்கும் பகவானோடு வட்சஸ்தலத்தில் மகாலட்சுமி வசிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. மத்திய லக்ஷ்மியா பகவானோடு ஹிருதயஸ்தானத்தில் வசிக்கும் அந்த தேவிக்கு அலங்காரமாயிட்டு மயில்பீலி தோரணங்கள் மாதிரி பகவானோடு திருக்கரங்களாயிருக்கிற 8 கைகள் வட்டமா நிற்கிறது. கிரியாசக்தியையும் இச்சாசக்தியையும் எல்லாம் எடுத்து காட்டுற சக்தி வாய்ந்த கைகளாக்கும் பகவானோடு. அங்க மகாலட்சுமி இப்படி ஜொலிச்சு நிற்கிறா. அப்படி இருக்கிற லக்ஷ்மியா மகாலட்சுமி கிட்ட ஸ்பர்தஸ்ரீயா போட்டி போடும் ஸ்ரீயோடு கூடிட்டு வனமாலையா வனமாலகளால பரிவிருதா நன்னா கவர் செய்யப்பட்ட பகவான் மகாவிஷ்ணு. ஆத்யஹா புருஷா ஆதிநாராயணனான பரம்பொருள். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள ஆதிநாராயணன் ஆயிட்டு இருக்கார். அந்த ஆதிநாராயணனிலிருந்து உத்பவிச்சதாக்கும் அத்தனையும் இந்த உலகத்துல. அப்படி இருக்கிற ஆதிநாராயணனான பரம்பொருள் பிரபன்னான் அந்த பகவான சரணம் பிராபிச்ச பர்ஹிஷ்மதா சுதான் பிராச்சீன பர்ஹிஸோடு புத்திரர்களாயிருக்கிற பிரஜேதஸ்கள்கிட்ட சக்ருணா ரொம்ப கருணையோடு கூடிட்டு வாத்சல்யத்தோடு கூடிட்டு தயையோடு கூடிட்டு அவலோகா அவளை பார்த்துண்டு பர்ஜன்யநாதா மேகத்திலேந்து உண்டாகிறதாக்கும் இடிநாதம். பர்ஜனீச்சரன மேகம் பர்ஜன்யநாதா மேகத்திலேந்து உண்டாகிற இடிநாதம் மாதிரி இருக்கிற ருதயா கம்பீரமான சப்தத்துல கம்பீரமான வாக்குகளால பகவான வாகிட்ட ஆஹா இப்படி சொன்னார். எட்டாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாஜா. பகவான் ஆதிநாராயணனா இருக்கிற அஷ்டபாகுவா இருக்கிற பிரஜேதஸ்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்ட மகாவிஷ்ணு பிரஜேதஸ்கள்கிட்ட இடிநாதம் மாதிரி இருக்கிற சப்தத்தால கனகம்பீரமா இருக்கிற சப்தத்தால இப்படி சொன்னார். அதனால ஸ்ரீ பகவான் வாஜா வரம் விரணீத்வம் பத்ரம் வஹ யூயம் மே நிருபனந்தனாஹ சௌஹார்தேன அப்ருதக் தர்ம சௌஹார்தேன அப்ருதக் தர்மாஹ துஷ்டஹ அஹம் சௌஹ்ருதேன வஹ வரம் வ்ருணீத்வம் பத்ரம் வோ யூயம் மே நிருபனந்தனாஹ சௌஹார்தேன ப்ருதக் தர்மாஸ்துஷ்டோஹம் சௌஹ்ருதேன வா. ராஜகுமாரர்களே, உங்களுக்கு மங்களம் பவிக்கட்டும். உங்களோடு நிஷ்கலங்கமான பக்தியில அபிப்பிராய வித்தியாசம் இல்லாத உங்களோடு அந்த ஒத்தொருமையில நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டு வந்திருக்கேன். வஹா உங்களுக்கு பத்ரம் மங்களம் உண்டாகட்டும். நிருபனந்தனாக பிராச்சீன பர்ஹிஸோடு புத்திரர்களே,
ராஜகுமாரர்களே, நீங்கள் மே எங்கிட்டேந்து வரம், உங்களுக்கு தேவையான வரத்தை விரணீத்வம் கெட்டு வாங்கிக்குங்கோ. பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜாவோடு 10 புத்திரர்களான உங்களுக்கு யூயம், நீங்கள் உங்களுக்கு என்ன வரமாக்குமோ வேണം, அதை எங்கிட்டேந்து ஸ்வீகரிச்சுக்குங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, சௌஹார்தேனா உங்க 10 பேருக்கும் ஒரே மனசாக்கம் உள்ளது. ஒரே மனசோடு கூடின நீங்கள் அப்ருதக் தர்மாக, பிருதக் சொன்னா செப்பரேட் ஆയിട്ടുള്ളത്. அப்ருதக் அப்படின்னா செப்பரேറ്റ് அல்லாത്തത്. தனித்தனியா அல்லாதக்கு ஒரே மாதிரி சேம் ஆയിട്ട് சிந்திச்சு பிரவர்த்திக்கிற வாளாக்கும். உங்களோட இந்த ஒத்தொருமையை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட அகம் துஷ்டஹா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வஹ உங்களோடு சௌஹൃദേனா பரஸ்பரம் இருக்கிற அந்த ஒத்தொருமையாலேயே நான் உங்ககிட்ட துஷ்டஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக்கும் நான் இங்க வந்திருக்கேன். வைகுண்ட லோகத்திலிருந்தாக்கும் வந்திருக்கேன். 9வது ஸ்லோகம். யஹ அனுஸ்மரதி சந்தியாயாம் யுஷ்மான் அனுதினம் நரஹ தஸ்ய பிராத்ருஷு ஆத்மசாம்யம் ததா பூதேஷு சௌஹ்ருதம். யோனுஸ்மரதி சந்தியாயாம் யுஷ்மான் அனுதினம் நரஹ தஸ்ய பிராத்ருஷ்வாத்மசாம்யம் ததா பூதேஷு சௌஹ்ருதம். ஆராக்குமோ சந்தியா நேரத்துல உங்களை நினைக்கிறா, அப்படி நினைக்கிறவா சகோதரர்கள் கிட்ட சமபாவனையோடு கூடிட்டு இருப்பா. அதே மாதிரி எல்லா உயிரினங்கள்கிட்டையும் சௌஹൃദ பாவம் இருக்கிறவாளாயிட்டும் பவிப்பா. பிரஜேதசுകൾ கேட்காதக்கே பிரஜேதசுகளுக்கு பகவானாயிட்டு கொடுக்கிற வரங்களையாக்கும் பார்க்கிறோமே. யஹ நரஹ ഏത് മനുഷ്യനാക്കുമോ സന്ധ്യായാം സന്ധ്യാനേരത്തിന് പ്രാതസന്ധ്യയിലും സായം സന്ധ്യയിലും എല്ലാം യുഷ്മാൻ ഒങ്ങളെ പ്രജേതസ്സുകളായിരിக்கிற ഒങ്ങളെ അനുദിനം ഡെയിലി അനുസ്മരതി தொடர்ந்து நினைக்கிறா. தஸ்யா உங்களை நினைக்கிறவனுக்கு பிராதுர்ஷு உங்களை நினைக்கிறவனுக்கு பிராதுர்ஷு சகோதரர்கள்கிட்ட ஆத்மசாமியம் சமத்துவபாவம் வந்து சேரும். ததா அதே மாதிரி பூதேஷு எல்லா உயிரினங்களிலேயும் சௌஹൃദம் സുഹൃത് ഭാവം വന്നു ചേരും. ആരെയും ശത്രുവായിട്ട് നിനക്ക മാട്ടാ ഇപ്പടി ഇരിக்கிறவ. സന്ധ്യാനേരങ്ങളില് പ്രജേതസ്സുകളായിരിக்கிற உங்களை മനസ്സിൽ நினைக்கிறவாளுக்கு ആരുകിട്ടയും ശത്രുതാഭാവം തോണാது. പത്താவது ശ്ലോകം. യേ തു മാം രുദ്രഗീതേന
ருத்ரகீத ஏன ருத்ரகீதேன சாயம் பிராதஹ சமாஹிதாக சம் ஆஹிதாக ஸ்துவந்தி அஹம் காமவரான் தாஸ்யே பிரஜ்ஞாம் ச சோபனாம் ஏதோ மாம் ருத்ரகீதேன சாயம் பிராத சமாஹிதாக ஸ்துவந்த்யஹம் காமவரான் தாஸ்யே பிரஜ்ஞாம் ச சோபனம். ആരാക്കുമോ പ്രഭാതത്തിലെയും സന്ധ്യാനേരത്തിലെയും രുദ്രഗീതത്താല് ஆதிநாராயணனாயிருக்கிற என்ன ஸ்துதிக்கிறது, அப்படி இருக்கிறவனுக்கு நான் அவளுக்கு என்ன வரமாக்குமோ வேணும் அந்த வரத்தையும் அவளுக்கு மோட்சகதிக்கான ஞானத்தையும் கொடுப்பேன். பகவான் சொல்லறதாக்கும் பிரஜேதசுகளுக்கிட்ட ഏതൊരുത്തനാക്കുമോ രുദ്രഗീതേന மகாதேவனாயிருக்கிற ஸ்ரீருத்ரன் உங்களுக்கு உபதேசிச்சு தந்த மகாவிஷ்ணுவான என்னோடு ஸ்துதிகளை அந்த ருத்ரகீதத்தால மாம் என்ன ஸ்துவந்தி ஸ்துதிக்கிறது. சாயம் பிராதஹா சாயம் சாயந்திரத்திலையும் பிராதஹா காலையிலையும் சமாஹிதாக ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு ஸ்ரத்தையோடு கூடிட்டு என்ன ஸ்துதிக்கிறது, பக்தியோடு கூடிட்டு ஆராக்குமோ அப்படி ஸ்துதிக்கிறது. அகம் அப்படி ஸ்துதிக்கிறவாளுக்கு நான் காமவரான் அந்த பக்தர்கள் ஆகிரகிச்சு கேட்கிற வரங்களை தாஸ்யே கொடுப்பேன். சோபனாம்ச டோப் மோஸ்டா இருக்கிற பிரஜ்ஞாம்ச ஞான வித்யையும் அகம் நான் அவளுக்கு தாஸ்யே கொடுப்பேன்.